பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது வந்து மைதாவில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோதுமையில் பண்ணோன்னா நான் ஏற்கனவே வீடியோ யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணி இதோட 2 காஷ்மீரி சில்லி, காரம் இருக்காது, வெறும் கலருக்காக சேர்த்து நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போது நம்ம இதோட சேர்த்து அரைக்க 2 ஸ்மால் வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த தண்ணியில் இருக்க காஷ்மீரி சில்லியும் வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த காஷ்மீரி சில்லி வந்து சரியாக அரைப்படாது. ஸோ இதை 2த்தையும் அரைச்சதுக்கப்புறமா நான் இந்த தக்காளியோட ஸ்கின்னை பிச்சுட்டேன். நம்ம சுடு தண்ணியில் போடுறதால ஈஸியாக தோல் பிஞ்சிடும். அப்புறம் அந்த தக்காளி மேலே இருக்க அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கும்ல, அதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியில் வந்து அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு நான் ஒரு ட்ராப் கூட வாட்டரை ஆட் பண்ணவே இல்லை. இப்போது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் காஷ்மீரி சில்லி, பிளாக் சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் தனியாக சேர்த்துருக்கேன். ஸோ சால்ட் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா ஃபைனலாக இதில் வந்து ஆரிகானோ சேர்த்துருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் வரதுக்காக. சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் ஓமம் மட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ நம்ம பீஸா பண்ணும்போது இது யூஸ் ஆகும். இப்போ பீஸா டவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 260 ml தண்ணி வந்து வார்மாக எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக சூடாக இருக்கணும், ரொம்ப இல்லை. இதில் கரெக்டாக 2 ஸ்பூன் ஆஃப் சுகரை சேர்த்துருக்கேன். இந்த சுகரை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைய வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஈஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 6 grams ஆஃப் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட்டை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஆக்டிவேட் ஆனோம் ஈஸ்ட். ஒரு 30 minutes நான் இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து 4 grams ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தமாக நான் மைதா எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா 370 grams ஆஃப் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் 20 minutes பிசைஞ்சிருப்பேன். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நான் கரெக்டாக ஒரு 59 grams ஆஃப் பட்டர் யூஸ் பண்ணேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் லைட்டாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிசைய முடியல, ஏன்னா ஒரு நான் 20 minutes கிட்ட பிசைஞ்சிருப்பேன். ஸோ இது ஒரு பேனில் மாற்றிட்டு நான் இந்த மாதிரி கவர் போட்டு ஓரமாக வச்சுட்டேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரைஸ், செகண்ட் ரைஸ், தேர்ட் பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ் ஆகி கொஞ்சம் அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ இதை அவ்வளோதான், நல்லா உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸா ரெடி பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வெஜிடபிள்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம், ஒரே ஒரு ஆனியன், அதுவே போதும். நான் அதுக்கப்புறம் பன்னீர் வந்து இது வந்து ஹோம்மேட் பன்னீர், வீட்லேயே நான் அந்த ஆரஞ்சு கலர் ஆவின் மில்க் வச்சு ரெடி பண்ணேன். ஸோ அதுதான் இது. ஸோ ஏன்னா அந்த பன்னீர், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்ம இந்த மசாலா போட்டோன்னா அதோட டேஸ்ட் பீஸாவில் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பட்டர் சேர்த்துட்டு இந்த பன்னீர், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், கேப்சிகம்லலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, சால்ட் மட்டும் சேர்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து பீஸா ரெடி பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பீஸா பார்த்திங்கன்னா ஒரு 3 கிடைக்கும். சின்னதுன்னா ஒரு 4 to 5 பீஸாஸ் நீங்கள் இந்த மாவில் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா இந்த உங்களுக்கு பேக்கிங் ட்ரே கிடைக்கும். அதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அந்த பட்டர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பட்டர் அப்ளை பண்ணியிருக்கணும், இல்லாட்டா அந்த ஃப்ளாரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டா அந்த மாவு வந்து கீழே ஒட்டிக்கும், பேக் ஆகிட்டோன்னே எடுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோக்கை யூஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா சுற்றி ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஹோம்லேயே பண்ண பீஸா சாஸ் நம்ம அப்படியே சாப்பிடும் போது கொஞ்சம் புளிக்கும். இது வந்து பீஸாவில் எந்த டிஃப்ரென்ஸும் கொடுக்கல, நான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த புளிப்புத்தன்மை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சுகர் மட்டும் ஃபைனலாக இந்த சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து அமுல் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், கேப்சிகம், நிறைய பன்னீர் போட்டுட்டு மறுபடியும் நான் சீஸை ஃபுல்லாக போட்டுட்டு நான் ஏற்கனவே ஓடிஜி பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வச்சுட்டு கரெக்டாக நான் ஒரு 35 minutes 180 டிகிரியில் டாப் பாட்டம் ஃபேன் மோடில் இதை வந்து பேக் பண்ணேன். ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நான் வந்து நெக்ஸ்ட் பீஸாவும் ரெடி பண்ணேன். அது வந்து கொஞ்சம் சின்னதாக ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து சுற்றி அந்த கலர் சேஞ்ச் வரணுன்னா நீங்கள் வந்து டாப் ஃபேன் மோடு வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes நீங்கள் இந்த ஹை டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் வரும். ஸோ இந்த சின்ன பீஸாவும் ரெடி பண்ணிவிட்டேன். பெரிய பீஸா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. ஏன்னா வந்து கடையில் சாப்பிட்டதுக்கும் எனக்கு வீட்டில் சாப்பிட்டதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோடய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நான் அந்த பெரிய பீஸாவை எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் பேக் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஓவனுக்குள்ளே ஓடிஜிக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோலாம் போட்டுகிட்டே கூட வைக்கலாம்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அந்த பிரெட் வாஸ் ஸோ சாஃப்ட். அப்படியே வாயில் போட்டோன்னே ஈஸியாக உங்களுக்கு சூ பண்ணி முழுங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இதை வந்து சாப்பிட்டுட்டு அந்த பன்னை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி பேக் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த சுற்றி அந்த பட்டர் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் சுற்றி. அப்படி இல்லாட்டி இந்த சாஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அந்த எண்டு வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட்டாக இருக்கிறது தெரியாது. ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் வேணும்னா நீங்கள் டெம்பரேச்சர் வந்து ஹையாக வச்சுட்டு ஒரு 200 டிகிரி அந்த மாதிரி வச்சுட்டு டாப் ஃபேன் மோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் சுற்றி. ஸோ இந்த சின்ன பீஸாவும் நான் அதே மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணேன் டாப் பாட்டம் ஃபேன் மோடில். அவ்வளோதான். நான் இதே மாவில் வந்து கார்லிக் ப்ரெட்டும் ட்ரை பண்ணேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண போது அது ப்ராப்பர் ரெசிபியாக போடுறேன் கண்டிப்பாக.